வேணாம் வேணாம், நான் வெளியில கிளம்பிட்டுறாங்க, வீட்டுல வரப்போறோம். கூப்பிட்டு போக முடியாது, கிளம்பிட்டு தானே கோயிலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல எல்லாமே போயிட்டு வந்துட்டு அது வந்து சாப்பிட்டா இது வந்து சாப்பிட்டா கொடு கேட்கணுமா. சரிவா, இப்ப கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரோம். அவங்க வந்து எதுவும் என்ன கேட்க கூடாது, எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகேவா? அது தேவையான புக்ஸ் மட்டும் தான் கேட்கணும், வேற எதுவும் கேட்க கூடாது. ஓகேவா? சரி, கிளம்புமா? தம்பி, இன்னைக்கு அம்மா நம்மள புக் ஃபேர் கூப்பிட்டு போறது ஜாலி. ஆனா அம்மாட்ட எதுவுமே கேட்கல, அமைதியா இருக்கணும். சரி, நான் இந்த தொந்தரவு பண்ண மாட்டேன். வாழ தம்பி, நம்ம போலாம். ஏய், என்னடா எல்லாம் சந்தோஷமா எங்க கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? இன்னைக்கு புக் ஃபேர் போறோம். பசங்க ஆசைப்பட்டு கேட்டானா, அதனால நேத்து நம்ம கோயிலுக்கு போனதுனால ஸ்கூல்ல வந்து வேன் வச்சு பசங்க எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அதனால பசங்களால போக முடியல. 14ஆம் தேதியோட டேட் முடியுது. சரி, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அங்கதான் கிளம்புறோம். அப்படியா? சரி, வாங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வருமா? டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம். இப்ப சின்ன பசங்களுக்கு மட்டும் 10 ரூபாய், ஒரு ஆளுக்கு 10 ரூபாய். பெரியவங்களுக்கு வாங்கிட்டீங்க ஃப்ரீயா? எப்படி இருந்தது? புக் ஃபேர் எப்படி இருந்தது உத்ரா? கயல் என்றால் கண்ணா மீன். மீன். ஓகே, மீன் விழியால், கயல் விழியால்.
உத்தரா என்ன புக்லாம் செலெக்ஷன் பண்ணிட்டியா? இன்னும் ஒண்ணும் பாக்கலங்க. எனக்கு ரொம்ப நாளா கோல புக்கு தான் ஒண்ணு வாங்கணும்னு ஆசை. எனக்கு சின்ன சின்னதா போட்டாலும் அழகா போடணும்னு அதுக்குதான் பாக்குறேன். சரி ஏதாவது கோல புக் மட்டும் வாங்குவோம். கைவினை பொருள் சின்ன சின்ன பசங்க நல்லா இருக்கு. இதே விட இது என்னது? வாங்குறீங்க? பசங்க டிராயிங் புக் கேக்குறானோ, அவனுக்கு ஏதாவது நாளுக்கு ஒன்று நல்ல புக்கா பார்த்து வாங்கி. சரி சரி ஏதோ ஒரு நல்ல புக்கா பார்த்து வாங்குங்க. நிறைய கடைங்க இருக்கு இங்க, சூப்பரா இருக்கு. என்ன உத்தரா, என்ன சாப்பிட்ற?